ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். 3லேருந்து 27 கொடுத்துருக்காங்க. 6லேருந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. 3s கியூப் பண்ணிங்கன்னா 27. ஓகே, அது மாதிரி 6s கியூப் பண்ணிங்கன்னா 216. 216 ஆப்ஷன்லேயே இல்லைப்பா. அப்போது இந்த மெத்தடு தப்பு தான். வேறு லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். வேறு என்ன லாஜிக் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? 3s ஸ்கொயர் பண்ணுவோமா? 9 வருது. +18 பண்ணுங்கள், 27. அப்போது 6 ஸ்கொயர் பண்ணால் 36, +18 பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள், 54. ஸோ 54 ஆப்ஷனில் இல்லை. ஸோ இதுவும் தப்பு தான். வேறு என்ன லாஜிக் தான் பிரவீன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். 3s ஸ்கொயர் பண்ணிங்க, 9 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இன்ட்டு 3 பண்ணுங்கள், 27. இந்த சேம் வே 6 ஸ்கொயர் பண்ணுங்கள், 36 வரும். இன்ட்டு 3 பண்ணுங்கள், 108. ஸோ 108 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 4th ஆப்ஷன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பட் அந்த லாஜிக்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக் கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்கும். மேபி உங்களுக்கு 1 minute ஆர் 50 செகண்ட் கூட ஆகலாம். அதுக்கப்புறமே நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் செக் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். த லாஜிக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆன்சரை ஈஸியாக கிடைச்சிரும்.